ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பலன்கள். சனி பகவான் இப்போது மீனமனையில் அமர்ந்திருக்கார். மீனமனையில் சனி பகவான் வக்ரமாக போகிறார். எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி. எப்போ வக்ர நிவர்த்தி அடையுது அப்படின்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அப்போது இந்த இடைப்பட்ட 138 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் மீனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த வக்ரம் என்ன சார்? தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருப்பது. அதாவது சனி பகவான் இப்போ ரேவதி 2ஆம் பாத நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ரேவதி 1, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வர்றார். அப்படியே பின்னோக்கி வந்து தன்னுடைய பலனை தரப்போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள். அதாவது 27/7/2026 11/12/2026 வரை மீனமனையில், அதாவது உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரமாக அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த சனி பகவான் யார் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னா, லாபத்தை தரக்கூடியவனும் அவனே, விரயத்தை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். இப்போது ஜென்ம சனியாக இருந்து கொண்டு சில விரயங்களையும் மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தையும் மன சங்கடங்களையும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையப் போகுது. ஏற்கனவே ஜென்ம சனி இருந்து கொண்டிருக்கு. இப்போதான் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம், இந்த காலகட்டம், இந்த வக்ர சனி காலகட்டத்தில் சில நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூரணமாக இருக்கிறது. ஏன்னா லாபாதிபதி தான் அதே, அதாவது இந்த சனி பகவான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகளுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் லக்னத்தில் இருக்கார். குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போது ராசி அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான அந்த சனி பகவானை ஒரு கன்ஜெக்ஷன், அதாவது ஒரு தொடர்பு, ஒரு பார்வை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் அதிபதியான குரு பகவானும் காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் லாபங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக ஒரு சரியான லாபம் இல்லை, அலைச்சல் திருச்சல், போட்ட முதலீடு எடுக்க முடியல, இந்த மாதிரி பல வகைகளில் ஒரு சிக்கல்கள், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்காமல் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ சொல்யூஷன் உண்டு, விடை உண்டு, தெளிவு உண்டு. இந்த பாத்தில் தான் நம்ம போக போகிறோம். ஒரு ஷெட்யூலுங்கிறது ப்ராப்பராக இருக்க போகுது. நல்ல பல சேஞ்சஸ் செய்யக்கூடிய அமைப்பு, சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா சனிங்கிறது மந்த தன்மை கொண்ட ஒரு கிரகம் அல்லவா, இப்போ வக்ரமாக இருக்கிறார். அப்போ வக்ரம் என்றால் என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்தது, ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருந்தது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஹெல்த்தில் ஏதாவது ஒரு டச் இருக்குது, ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, தீர்வு கிடைக்கல, விடை கிடைக்கல, இப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு காமிக்கும். அதாவது ஒரு டாக்டர், நல்ல டாக்டர், இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லது அது சரியாகக்கூடிய அமைப்பு, உங்கள் மனசிலேயே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இப்படி நல்ல பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போது விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு இப்போ விரயம் இல்லை, லாபம் கொடுக்க போகிறது. அந்த விரயங்கள்
தேவையில்லாத செலவாக இருந்த விரயங்கள் இப்போ சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய தன்மை. சார் என்ன நல்ல விதமான செலவு? குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு, குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சேர்த்துவிட்டு அதன் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இப்படி, அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடிய, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் சுப செலவுகள். ஸோ இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ரசனி காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க பாருங்க, இப்போ தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்த்து அந்த 3ஆம் இடத்தை கெடுத்தார். 3ஆம் இடம் என்பது முயற்சிகள், அதாவது சகோதரை குறிக்கக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம். அப்போ சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு அல்லது சகோதர சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், அல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அது ஏதோ ஒரு தடங்களாயிட்டிருக்கு, இந்த மாதிரி சகோதர விஷயத்தில் இருந்து வந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. வேலை விஷயம் அல்லது கணவன் அல்லது மனைவி யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை அல்லது வேலையில் பிரச்சனை அல்லது கூட்டாளிகளால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் பிரச்சனை, இப்படியெல்லாம் அந்த பிரச்சனை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், அல்லது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, சமூகம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலை என்று நினைக்கக்கூடிய அமைப்பு, காதலில் பிரச்சனை, காதல் சார்ந்த விஷயத்தில் உள்ள விட்டு அதில் ஒரு தொந்தரவு பிரச்சனை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், இப்படி சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய அல்லது சமப்படுத்தக்கூடிய அல்லது சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அடுத்து மிக முக்கியமாக வேலை இழந்தவர்கள், வேலை விட்டவங்க, அவசரப்பட்டு வேலை விட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடச்சிரும். இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு வேலை கிடச்சிது, ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தோம், வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தது, இப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை, உங்கள் ஸ்டேட்டஸுக்கு உண்ட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சனி விரையாதிபதி 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார்ல, இப்போ தொழிலில் வேலையில் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கும் அல்லவா, இப்போ வக்ரமாக இருக்கும்போது அது சரி செய்யப்படுகிறது, சமப்படுத்தப்படுகிறது. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதவர்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இடமாற்றத்தை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இது மாதிரி துறை ரீதியாக இருக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு வகையான ஒரு மாற்றத்தை தந்து அதில் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடுகள் கொடுத்து திருப்தி கொடுக்கக்கூடிய, ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அரசாங்க சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு அல்லது ஒரு பிரச்சனையோடு சிக்கி கொண்டிருந்தவர்கள், அல்லது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நெகட்டிவ், அதாவது கடன் பிரச்சனை, கட்டிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும், ஹெல்த்தை சரி செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். இந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் போய் கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. புரிந்து கொள்ளாத தம்பதியினர் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, தான் பெரியவன், அதாவது ஒரு ஈகோ கிளாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது உங்களால் பிரச்சனை வருதோ இல்லையோ 3ஆம் நபர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் குடும்ப உறவுகளில், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, பிரச்சனை, ஒரு அழுத்தம், ப்ரெஷர், மனம் சார்ந்த விஷயத்தில் மனம் கன்ஃபியூஷன், டிசிஷன் மேக்கிங்கில் குளறுபடி, இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போது ஓகே, சமப்படுத்துதல், சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. வெளியூர் வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதாவது ஒரு டிராவல் நடக்கக்கூடிய அமைப்பு, ஒன்று அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள்,
இதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக உண்டு. அடுத்து வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா அதுவும் உண்டு. ஏன்னா சனி ரேவதி நட்சத்திரத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார். ரேவதி அப்படிங்கிறது 4ஆம், அதாவது புதன் 4ஆம் அதிபதி. அப்போ வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னா உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன, புதனுங்கிறது டாக்குமெண்ட். அப்போ டாக்குமெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் வில்லங்கம் இருக்காங்கிறத செக் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எந்த மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் புதனுங்கிறது தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன். இதில் வரக்கூடிய சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் கையாளுவதில் கவனமாக இருக்கணும். அல்லது இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி அந்த தகவல் தொடர்பு துறை இதில் வரக்கூடிய சில விஷயங்களை அப்படியே எடுத்து செயல்படக்கூடாது. கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை, நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அடுத்து வேலை இல்லை, அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை இருக்குப்பா, நல்ல செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு அங்கே ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது. அப்போது வேலை அப்படின்னாலே இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ப்ரெஷர், டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஒரே விஷயம், அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. அப்படி மாறணும், இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள். ஸோ நல்ல சேஞ்சஸ், நல்ல சேஞ்சஸ். சனி பகவான் வக்ரமாயிட்டார், தொந்தரவு கொடுத்த சனி பகவான் வக்ரமாயிட்டார். குருவின் பார்வை உங்கள் ராசின் மீது பதிகிறது, லாபாதி மீது பதிகிறது. எழுச்சியோட சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் மீனராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? 2026 நான் சொந்த தொழில் செய்வதற்குண்டான எண்ணம் வருகிறது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? 2026 எப்போ சார் திருமணம் நடக்கும்? எப்போ சார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? இன்ஜினியருக்கா, டாக்டரா, வக்கீலா, எதுக்கு நமக்கு கொடுப்பினை இருக்குது? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.